நேற்றிரவு கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் வர்த்தகர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அது குறித்த விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வவுனியா மாவட்டத்தில் இடம்பெற்ற இருவேறு சம்பவங்களில் 2 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். அது குறித்த விவரங்களையும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிரான வழக்குகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 35 கோடி ரூபாய் பெறுமதியான பணத்தை மோசடி செய்தார் என்று சொல்லி ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். கடலிலே காணாமல் போன 2 மீனவர்கள் கிட்டத்தட்ட 35 நாட்களுக்கு பிறகு உயிரோடு மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கொழும்பில் மீண்டும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. நேற்று சனிக்கிழமை இரவு நேரத்தில், இரவு ஒரு 7:30 மணி போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கேண்டா தெஹிவளை இருக்குத்தானே, தெஹிவளை மற்றது ரத்மலானை விமான நிலையம், அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி பெலன் வில என்று சொல்லப்படுற ஒரு பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கார், ஒரு வர்த்தகர். அவர் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னால் ரோட்டுக்கரையில் நின்று கொண்டிக்கக்குள்ள ஒரு 7:30 மணி போல் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் அவர் மேலே துப்பாக்கியால் சுட்டு அவர் படுகாயம் அடைகிறார். உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவர் கழுபோவிலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுறார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிறிது நேரத்தில் அவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கின்றார். அவருக்கு 55 வயது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இனி மேலதிக விவரங்கள் வெளியாகல. ஏனென்று சொன்னால் நேற்றிரவு தான் இந்த சம்பவம் நடந்தது. நீ இன்றைய காலமாக தான் மிச்ச தகவல்கள் வெளியாகும். இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது யார், அந்த வர்த்தகர் யார், அவருடைய பேர் விவரங்கள் என்ன, அவருக்கு ஏதாவது பின்னணிகள் இருக்கா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்குத்தானே. எனவே எல்லாவற்றுக்குமான விரிவான பதில்கள் இன்று காலையில் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அண்மை காலமாக இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் உயிரிழப்புகளும் திடீரென்று மறுபடியும் ஆரம்பித்திருக்கிறன என்று தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் காலமுறை அமைதியாக இருந்தது, இப்போ திடீரென்று முளைச்சிருக்கணும். இந்த கிழமையில் மட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 சம்பவங்கள் நடந்திருக்கு, துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள். அன்றைக்கு 23ஆம் தேதி பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேரம் ஒரு சம்பவம், இரவு ஒரு சம்பவம் நடந்தது. பின்னேரம் நடைபெற்ற சம்பவத்தில் குப்பியாவத்தை பகுதியில், அதாவது தெமட்டகொட குப்பியாவத்தை பகுதியில் வீதியால் நடந்து போய் கொண்டு வந்த ஒரு ஆளை துரத்தி சுட்டது. அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் 23ஆம் தேதி இரவு தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சம்பவம். மட்டக்குழிய பகுதியில் ஒரு பர்த்டே பார்ட்டியில் அதாவது குடு ரோஷான் அவரை இலக்கு வச்சு வேறு ஒரு ஆளை சுட்டு சம்பவம், அவர் உயிரிழந்திருக்கார். இப்படியான சம்பவம் 23ஆம் தேதி நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று 2 நாள் கழித்து 25ஆம் தேதி நேற்றும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். வவுனியா மாவட்டத்தில் இடம்பெற்ற இருவேறு சம்பவங்களில் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். முதலாவது சம்பவம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆனை விழுந்தான், அங்கேயும் ஒரு ஆனை விழுந்தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அங்கால முல்லைத்தீவு மாவட்டத்திலேயும் ஒரு ஆனை விழுந்தான் இருக்குது. எனவே இங்கே வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆனை விழுந்தான் என்று சொல்லப்படுற ஒரு சிறிய கிராமத்தில் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி ஒரு குடும்பஸ்தர் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். இது முதலாவது சம்பவம். அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று ஒரு பின்னேரம் போல் A9 வீதி இருக்குத்தானே, A9 வீதியில் புளியங்குளத்துக்கு பக்கத்தில் புதூர் சந்தி என்று இருக்குது. அந்த புதூர் சந்தியில் ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்து ஒன்று ஏற்பட்டு அந்த மோட்டார் சைக்கிளை ஓடிக்கொண்டு வந்த இளைஞர் பலியாகி இருக்கின்றார். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான். இவரும் இவருடைய சகோதரியும் வந்திருக்கணும். அந்த சகோதரி காயமடைந்து வவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அப்போ இந்த மோட்டார் சைக்கிள் எப்படி விபத்துக்குள்ளானது என்று சொன்னால், இன்னும் ஒரு வாகனத்தோட மோதி அப்படி இல்லை, வேகமாக வந்திருக்கணும். ஓவர் ஸ்பீட்டில் ஒன்று கேட்குள்ள இன்னும் ஒரு வாகனத்தை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். அப்போ ஓவர்டேக் பண்ணிக்குள்ள சரியான ஸ்பீட்டாக வந்தபடியாக கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு பக்கத்தில் ஏதாவது மரத்தில் மோதிச்சினமா இல்லை வேலியில் எங்கேயாவது மோதிச்சு என்னன்னு தெரியலை. அப்படி மோதப்பட்டு தான் அந்த மோட்டார் சைக்கிளை ஓடிக்கொண்டு வந்த இளைஞர் உயிரிழந்திருக்கின்றார். அவருடைய சகோதரி இப்பொழுது வவுனியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த 2 சம்பவங்களும் நேற்று வவுனியா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிரான நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. என்ன கேஸ்ன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 35 கோடி ரூபாய் காசை மோசடி செய்தார் என்று சொல்லி முதல்ல பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன என்று சொல்லி
அவர் என்ன செய்ய தெரியுமா, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலப்பகுதியில் 35 கோடி ரூபாய் காசை கொண்டு போயிட்டு முதலீடு செய்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக வராக்கு முதல் அவர்கிட்ட காசே இருக்க இல்லையா, சும்மா வரும் போக்கையோட தெரிஞ்சவராம். பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகு தெரிந்தானே வருமானம் கொட்டி 35 கோடி ரூபாய் காசை எடுத்துக்கொண்டு போயிட்டு இங்கேயோ முதலீடு செய்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு பிளானை போட்டிருக்கிறார். அவர் என்ன கனவுலையா கண்டார், ஆட்சியெல்லாம் மாறும், பழைய ஊழல்கள் எல்லாம் கிண்டப்படும், எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி அவர் என்ன கனவாக கண்டார் இல்லைத்தானே. எப்போவுமே மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் தான் நாட்டில் நிரந்தரமான ஜனாதிபதிகளாக இருப்பார்கள் என்று சொல்லித்தான் நினைச்சு எல்லா வேலைகளையும் எல்லாரும் பார்த்தது. கடைசியாக எல்லாம் பிழைச்சி போச்சு. அப்போ இப்போ சஜின் வாஸ் குணவர்த்தன அவருக்கு கொழும்பு ஹைகோர்ட்டில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு 10 பேர் சாட்சிகளாம் இவருக்கு. எனவே அந்த 10 பேருடைய சாட்சியங்களும் பதிவு செய்யப்பட்டு இப்போ வழக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய பேருடைய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியிருப்பதாக நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலிலே காணாமல் போன 2 மீனவர்கள் 36 நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதாவது இவர்கள் எங்கே மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேஷில் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் 23ஆம் தேதி இரவு ஒரு 10 மணி போல் ஒரு படகுல 2 பேர் இயலாத நிலைமையில் இருந்திருக்கணும். அப்போ பங்களாதேஷ் அந்த மீனவர்கள் போயிட்டு பார்த்துருக்கணும், ஒரு படகு ஒன்று மிதக்குது, உள்ளுக்கு இருக்கணும்னு சொல்லி போய் பார்த்தா இந்த 2 பேரும் இலங்கை ஆக்கள். அதாவது தென் பகுதியைச் சேர்ந்தவர்கள், காலி மாவட்டம் தெவினுவர அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் 2 மீனவர்கள். 2 பேருமே தந்தையும் மகனுமாம். அதாவது தந்தைக்கு 51 வயது, அவருடைய பேர் சமிந்த, மகனுக்கு 30 வயது. இந்த 2 பேரும் என்ன செய்யணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 36 நாட்களுக்கு முதல் தெவினுவர பகுதியிலிருந்து மீன் பிடிக்க போயிருக்கணும். போன இடத்துல என்ன நடந்துன்னு தெரியல, காணாமல் போயிருக்கணும். அதுக்கு பிறகு போலீஸார், கடற்படையினர் எல்லாரும் சேர்ந்து தேடுதல் வேட்டையெல்லாம் நடத்தி பார்த்து ஆக்களை கண்டே பிடிக்க முடியலை. அவர்களுடைய படகு அப்படியே அடிச்சு சர்வதேச கடல் பகுதிக்குள்ளே போயிட்டு அப்படியே வங்காள விரிகுடாக்குள்ளே போய் பங்களாதேஷுக்கு போயிட்டுது. 36 நாட்களும் கடலில் மீன் பிடிச்சு அதை சாப்பிட்டு தான் உயிரோடு இருந்திருக்கணும். கடல் தண்ணியையும் குடித்து தாங்கள் உயிரோடு இருந்ததாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் பங்களாதேஷ் போலீஸார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுது. உண்மையிலேயே 36 நாட்களும் கடலுக்குள்ளே தான் இருந்தார்களா, உண்மையிலேயே அவர்கள் சொல்கிற மாதிரி மீன் பிடிச்சு சாப்பிட்டு தான் இருந்தார்களான்னு சொல்லி ஃபுல்லாக விசாரிக்கத்தானே வேணும். ஏன்னு சொன்னால் சிலவில் வேறு எங்கேயும் போயிட்டு சிலவில் கூட சொல்லலாம் தானே என்று அந்த அடிப்படையில் பங்களாதேஷில் முதல்கட்ட விசாரணைகள் எல்லாம் நடத்தி முடித்த பிறகு மிக விரைவில் அவர்கள் இலங்கைக்கு அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு $750 கோடி உதவி செய்திருப்பதாக இந்திய தூதுவர், இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்திருக்கிறார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த டீட்டெயில்ஸை சொல்லியிருக்கார். இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு $750 கோடி ரூபாயில் டாலர்ஸ் அவ்வளவு உதவிகள் செய்யப்பட்டிருக்கு கட்டங்கட்டமான்னு சொல்லி அதில் $85 கோடி அன்பளிப்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இலங்கை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மிச்ச காசை கட்டங்கட்டமாக இலங்கை திருப்பி கொடுக்கணும் இந்தியாவுக்கு. இருந்தாலும் கடன் அடிப்படையில் குறைந்த வட்டியோ அல்லது வட்டி இல்லையோ தெரியல, கடன் அடிப்படையில் மிச்ச காசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய 25 மாவட்டங்களிலும் தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையினுடைய 25 மாவட்டங்களிலும் இந்தியாவினுடைய ப்ரொஜெக்டுகள் போய்கொண்டிருக்கு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். மக்களுக்கு உதவி செய்கிறது, வீடுகள் கட்டி கொடுக்குறது, பாலங்கள் கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை இந்தியா செய்துருக்கு தானே. அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டித்வா புயல் கால பகுதியில் உடனே ஓடி ஏராளமான உதவிகளை செய்தது, மக்களை மீட்டு எடுத்து காப்பாற்றினது, பாலங்கள் போட்டு கொடுத்ததிலிருந்து சகல உதவிகளையும் செய்தது இந்தியா தான். எனவே இந்தியாவினுடைய உதவி இதோடு நின்று போகாது, இனியும் தொடர்ந்து உதவிகள் இருக்கும் என்று சொல்லி இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா நேற்றைய கூட்டத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.